இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கான தேவை இருக்கா? தமிழ்நாட்டுக்கு வந்து விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வரணுன்ற தேவை ஏதாவது இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா த க்ரௌட் ஹீ கமாண்ட்ஸ், அதாவது அவர் எந்த மாதிரியான இளைஞர்களை வந்து வழி நடத்துறாருன்னு பாருங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து ரசிகர்கள்லாம் போய் அந்த தேட்டரை வந்து வேண்டலைஸ் பண்றாங்க. ஓகே, அது வந்து ஹி வாஸ் நாட் ஃபீலிங் பிட்டி அபவுட் இட். என்னன்னா அது வந்து அவர் என்கரேஜ் பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான க்ரௌடை வந்து அவர் வந்து வழி நடத்துறாரு. இதே பிரச்சனையை தான் விஜயகாந்தும் பண்ணாரு. இப்போ அவர் அரசியல் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாரு. என்னன்னா அப்படியே நடிகர்கள் வந்து ரசிகர் மன்றங்களை அப்படியே கட்சியா மாத்துறாங்க. ஒரு 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 நகர ஒரு நகர்மன்ற ஒரு நகரத்துல வந்து டாப் நாட்சா இருக்கிற ஒரு ரசிகன் என்ன பண்றான், அவன் அப்படியே எம்எல்ஏ கேண்டிடேட் ஆயிடுறான். அப்போ அவனுக்கு வந்து சொசைட்டி கூட கனெக்ஷன் இல்லைல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற கட்சிகள்லாம் வந்து இப்போ ரோட்ல விடுங்க, ஒரு அந்த ஏரியால யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா உடனே மாலையோட போய் அங்க நிப்பாங்க. நல்லதோ கெட்டதோ அவங்க வந்து மக்களோட இருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளோ வருஷ காலமா தே ஆர் ஏபிள் டு சஸ்டெயின் இன் த பாலிடிக்ஸ். அண்ட் தென் நான் மோர் ஓவர் பார்த்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இட்ஸ் லைக் ஃபைன். ஓகே, அவங்க வந்து என்னதான் பண்ணாலும் நாட்டுக்கு வந்து எல்லாம் கொள்ளையடிச்சாலும் ஓரளவுக்கு நல்லா தான் நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் விஜய்க்குன்றது ஒரு சுயமான கொள்கைன்றதே கிடையாது. மோரோவர் ஐ சீன் திராவிடம்னா என்னன்றது அவருக்கு இன்னும் தெரியல, தமிழ் தேசியம்னா என்னன்றதும் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து தமிழ்நாடுனா என்னது, தமிழ்நாடோட வரலாறு என்னது அப்படின்றத படிக்கணும். லைக் கேஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இடஒதுக்கீடுகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, தமிழ்நாடு அரசியல்ல வந்து சாதின்றது வந்து ஒரு பாதி. ஓகேங்களா, அதை தவிர்த்துட்டு நீங்க வந்து அரசியல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவற்ற அரசியல் தலைவர் வர்றது வந்து எப்படி இருக்கும்னா டம் ட்ரிவன் கேட்டில், ஒரு எப்படி சொல்ற டம் ட்ரிவன் கேட்டில், அந்த மாதிரி ஒரு ஊனமுற்றவன் வந்து ஒரு ஆட்டு மந்தையை வழி நடத்திட்டு போனா எப்படி இருக்கும், ஒரு குருடன் வந்து ஆட்டு மந்தையை வழி நடத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் அவருடைய வே ஆஃப் அப்ரோச்ன்றது. அவர் பேசுறதுலேயே வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லேயே வந்து நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தது. அது வந்து இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் அ ஸ்பீச், இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அது அப்படியே ஹி இஸ் ரீடிங் வெல், அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஐ திங்க் அவர் பின்னாடி நிறைய யங்ஸ்டர்ஸ் போறாங்க. அதை அவர் நல்ல விதமா வந்து வழி நடத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோஃபார் நான் பார்த்த வரைக்கும் வந்து திராவிடம் இஸ் லைக் கைண்டா ஓகே, திராவிட கட்சிகள் வந்து கைண்டா ஓகே, ஒரு பாசிபிஸ்ட் நேச்சரோட இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசான ஒரு இது வேணும். இப்போ நிறைய என்னோட அபார்ட்மெண்ட்ல மேல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பையனை வந்து அவங்க தமிழ் தான், ஆனா பையனை வந்து இங்கிலீஷ்ல திட்டிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வந்து நம்மளோட அடையாளம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிதறடிக்கப்படுது. அதை வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கனிம வள கொள்ளை போகுது, அதுல விஜயோட ஸ்டாண்ட் என்னது? இடபிள்யூஎஸ் இருக்கு, அதுல விஜயோட ஸ்டாண்ட் என்னது? நீட் தேர்வுல விஜயோட ஸ்டாண்ட் என்னது? ஹீ இஸ் ஜஸ்ட், நீங்க விஜய் வந்து அவே ஃப்ரம் த ரீச்சா இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்க எம்எல்ஏ போய் பார்க்கணும்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போனா பார்க்க முடியும். நீங்க அமைச்சர் துரைமுருகனை போய் பார்க்கணும்னா போய் பார்க்க முடியும். ஆனா நீங்க விஜய் பார்க்க முடியுமா? இல்ல, விஜய் விஜய் எப்படி முழு நேர அரசியலுக்கு வரலன்னு நீங்க சொல்றீங்க? விஜய் வந்து ஆக்சுவலா இன்னும் அரசியலுக்கே வரல என்ன கேட்டா. புரியுதுங்களா? ஏன்னா அவர் இன்னும் அவரோட கொள்கைகள் எதுவுமே சொல்லல. அவர் கொள்கை என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு கேட்டா அவருக்கு தெரியாது. ஈழப்போர்ல திராவிடம் எப்படி தமிழர்களை வந்து 1.25 லட்சம் தமிழர்கள் வந்து எப்படி கொலை பண்ணுச்சு அது கேட்டா அவருக்கு தெரியாது. ஹீ இஸ் ஜஸ்ட் எப்படி சொல்ற ஃப்ரிஞ்ச் எலமெண்ட். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு 2-3 எலெக்ஷன் தான், அதுக்கு அடுத்து தே வில் பி வைப்ட் அவுட் ஃப்ரம் த சினாரியோ ஆஃப் பொலிட்டிக்கல் சினாரியோ, வந்து தே வில் பி வைப்ட் அவுட். ஐ எம் வெரி ஷுர் யூ கேன் ரெக்கார்ட் இட். இதே மாதிரி வி ஹவ் சீன் எக்ஸாம்பிள்ஸ். கொள்கை இல்லாத வர தலைவர் எப்படி சொல்றது, நம்ம கமல்ஹாசன் இருந்தாரு. வேர் இஸ் கமல் நவ்? அவருடைய அம்மாக்கு வந்து கோயிலுக்கு போறதுக்கு வந்து பிரைவேட் ஜெட்ல போயிட்டு இருக்காரு. அவரோட ரசிகர்கள்லாம் அப்பா பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்துட்டு படத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இரலவென்சி இருக்கு பாத்தீங்களா? அவர் வந்து மக்களா வந்து இஸ் நாட் அ பார்ட். மக்களோட அன்றாட பிரச்சனை. இப்போ எப்பயாவதும் பஸ்ல வந்து டிக்கெட் அந்த அந்த பாஸ் எடுத்து போயிருப்பாரு அந்த க்ரௌடடான பஸ்ல, அவர் போயிருக்க மாட்டாரு. ஸோ அந்த பேசிக்கான நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பாடுற கஷ்டங்கள், பொதுமக்கள் படுற கஷ்டங்கள் வந்து அவருக்கு தெரியவே தெரியாது. ஆப்வியஸ்லி அவரோட படத்துக்குலாம் நான் ரொம்ப ஃபேன் தான். பட் தென் இன் பாலிடிக்ஸ் ஐ திங்க் தமிழ்நாடு ஹேஸ் டு மூவ் ஆன். ஒரு நல்ல ஒரு லீடரை பார்க்கணும். சும்மா வந்து
அவர் நல்லா பேசுறாரு, இஸ் நாட் ஸ்பீக்கிங் வெல், அது செகண்ட் திங். அவர் ஹி ஜஸ்ட் அ சினிமா ஃபெனட்டிக்ஸ் தான், ஜஸ்ட் அ சினிமா ஃபெனட்டிக்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் ஈல் குட் டு தமிழ்நாடு.